ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். என்னப்பா காமன் மேன் ஷோ செலக்டட், ரிஜெக்டட், அதுக்கப்புறம் ஆன் ஹோல்டு. இது 3த்துக்கும் நடுவில் போயிட்டுருக்கு. எப்படிப்பா போகுது? நிஜமாவே ஜட்ஜஸ் கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுறாங்களா? காமன் மேனை தான் எடுக்கிறாங்களா? இல்லைன்னா அந்த ஜட்ஜ் பண்ணுற விதத்தில் அது கரெக்டாக தான் போயிட்டுருக்கு அந்த பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்லாம் பார்த்தாக்கா ரொம்ப சொதப்பிட்டு இருக்காங்க. வர்ற கண்டஸ்டன்ஸும் அப்படி தான் இருக்காங்க, ஜட்ஜ் பண்ணுற ஜட்ஜஸும் அப்படி தான் இருக்காங்க. ஹோஸ்டாக இருக்கக்கூடிய மாயா, இல்லை இல்லை இப்போ தான் அவங்க ஜட்ஜ் ஆகிட்டாங்களே மாயா. அதான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேனே, மாயாவோடது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்ல தான் இந்த ஷோவே போகுது போல இருக்கு. ஓவியாவை வச்சு ஹைப் ஏத்துறாங்க, மாயாவை வச்சு கான்ட்ரவர்சி உருவாக்குறாங்க. அந்த கான்ட்ரவர்சிக்குள்ள ராஜுவையும் ஆரியும் மாத்தி மாத்தி ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. நடுவில் ஹியூமர் சென்ஸ்க்காக ராஜு, ஆரி ஆல்ரெடி நல்ல பேர் எடுத்ததுனால அவரை வச்சு கொஞ்சம் ஓட்டுறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இது நிஜமாவே ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணி தான் இந்த ஷோ கொண்டு போறாங்களா அப்படின்னு கேட்டா இல்லைங்க, வெறும்னே டிஆர்பிக்காக கொண்டு போறாங்க. அதுவும் பிப்பி காப்பி அடிச்சு தெலுங்கு பிக் பாஸ்ல போன வருஷம் நடந்த அக்னி பரீட்சையோடது அந்த கட் காப்பி பேஸ்ட் தான் இந்த காமன் மேன் ஷோ அப்படிங்கிறது வச்சுக்கிட்டாலுமே அங்கே அது சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. அவங்களுக்கான விஷயங்கள் அந்த எவிக்ஷன் ப்ராசஸ் ஆகட்டும், காமன் மேன் ஷோன்னு சொல்கிற இடத்துல அவங்க அதை நடத்தக்கூடிய விதமாகட்டும், எல்லாமே அந்த ஒரு ஸ்ட்ரிக்ட் பேஸ்லேயோ ரெஸ்ட்ரிக்ஷன் பேஸ்லேயும் இல்லைனா அந்த ஒரு ஃபேர் பேஸ்லேயும், ஃபேர் நான் சொல்கிற மீன்ஸ் அந்த எவிக்ஷன் ப்ராசஸ் நான் திருப்பி திருப்பி என்னோட வீடியோஸில் சொல்கிறது தான். அந்த எவிக்ஷன் ப்ராசஸ் வீக்கெண்டில் பண்ணுறதே நம்ம தமிழ் பிக் பாஸ் மாதிரி அவங்க சஸ்பென்ஸ்லாம் வைக்க மாட்டாங்க. வெறும்னே ஜனங்க ஓட்டுக்கு அடிப்படையில் மட்டும்தான் நிஜமாவே அந்த எவிக்ஷன் நடக்கும். இங்கே நம்ம தமிழ் பிக் பாஸ் தான் அப்படி இல்லையே. ஆங்கருக்கு பிடிச்சவங்க, ஐ மீன் ஹோஸ்ட்டுக்கு பிடிச்சவங்களும் எவிக்ட் பண்ண மாட்டாங்க, விஜய் டிவிக்கு தேவையானவங்களும் எவிக்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்களால விஜய் டிவிக்கு 2 வருஷம் 3 வருஷம் கான்ட்ராக்ட் வரும்னா அவங்கள ஸ்பான்சர்ஸ் வச்சு வின்னர் ஆக்கலான்னு பார்ப்பாங்க. அப்போ அங்கே மக்கள் ஓட்டுக்கே மதிப்பில்லாமல் போயிடும். சம்டைம்ஸ் மக்கள் ஓட்டெல்லாம் போட்டு டிசைட் பண்ணதுக்கப்புறம் இந்த வாரம் நோ எவிக்ஷன் அப்படிங்கிறத ஒன்று பண்ணுவாங்க. தெலுங்கு பிக் பாஸ்ல அப்படி கிடையவே கிடையாதுங்க. எவிக்ஷன் அப்படிங்கிறது நிஜமாவே மக்கள் ஓட்டு அடிப்படையில் நடக்கக்கூடியது தான். ஸோ ரிவ்யூவர்ஸ்க்கு கூட அந்த ட்விஸ்ட் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. ஸோ எல்லாருமே கிளியரா சொல்லுவாங்க, இந்த வாரம் மக்கள் ஓட்டுல இவங்க தான் இவங்க எவிக்ட் ஆக போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா அதுதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னா, அப்ப அந்த கண்டென்ட் பேஸ்ல மட்டும்தான் அங்க தெலுங்கு பிக் பாஸ் நல்லா போயிட்டு இருக்கு. ஆனா இங்க கண்டென்ட்டே இவங்க கான்ட்ரவர்சி வச்சுதான் கண்டென்ட் ஆக்குறது. அந்த எவிக்ஷன் ப்ராசஸ வச்சுதான் வீக்கெண்ட ஓட்டுறது. அதுக்கப்புறம் யார் ஃபேவரட்டிசம், யார் அந்த குரூப்பிசம், அப்புறம் சேனல் ப்ராடக்ட்ஸ் யாரு, ஹோஸ்டோட ப்ராடக்ட்ஸ் யாரு அப்படிங்கிறதுக்கு நடுவுல தான் இவங்க அந்த ஷோவை ஓட்டும்போது அங்க கண்டென்ட்ங்கிறது ஃப்ளாப் ஆயிடுது அப்படின்னா, காமன் மேன் ஷோல மட்டும் இன்டர்வியூ பண்ணும்போது நீங்க கண்டென்ட் கொடுப்பீங்களா? என்ன மாதிரி கண்டென்ட் கொடுப்பீங்க? பிக் பாஸ்க்கு என்ன கொடுப்பீங்க? உங்களால பிக் பாஸ்க்கு என்ன லாபம்? பிக் பாஸ்க்கு எதுக்கு வரீங்க? பிக் பாஸ்க்கு வர்றதுக்கான தகுதி என்ன? அப்படிங்கிற கேள்வியை மட்டும் லைன் அடிக்கிட்டு இருக்காங்க தவிர நிஜமாவே அந்த அடிப்படையில தான் பிக் பாஸ் இருக்கான்னா இல்ல. இவர் கமல் சார் இருக்கும்போது ஸ்டார்டிங் ஒரு 5 சீசன்ஸ் வரைக்கும் அதுக்கு இருந்த ஹைப், சிக்ஸ் கூட வச்சுக்கலாம், 6 சீசன்ஸ் வரைக்கும் அதுக்கு இருந்த ஹைப் வேற. பட் அதுக்கப்புறம் 7, 8லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சது. 9ல சுத்தமா குறைஞ்சிச்சு. 10ல திருப்பி அது முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற விதமா தான் இந்த காமன் மேன் ஷோன்னு ஒரு உருட்டிட்டு இருக்காங்க. ஆமாங்க, அது நிஜமாவே உருட்டு தான். பேக் டாக்ல என்ன பேசுறாங்களோ, சாரி, அந்த பேக்ல ஐ மீன் அவங்க ஜட்ஜஸ்க்கு பிஹைண்ட் த சீன்ஸ்ல என்ன பேசுறாங்களோ, அந்த டாக் பேக்ல என்ன பேசுறாங்களோ அதை தான் ஜட்ஜஸ் பேசுறாங்க அப்படின்னும் போது, அப்போ ஆப்போசிட்ல நிக்கிறேன் இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்கு வர அந்த கண்டஸ்டன்ஸ் மட்டும் என்ன கோமாளிங்களா அப்படிங்கிற இடத்துல தான் இவங்க அந்த கண்டஸ்டன்ஸை நடத்துறாங்க. ரெஸ்பெக்டிங்கிறது சுத்தமா இல்லை. வர்ற கண்டஸ்டன்ஸை பிச்சை எடுக்க சொல்றது, அதுக்கப்புறம் நாய் மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்றது, அதுக்கப்புறம் அது என்ன சேரு, அந்த சேரை கூப்பிடு அது வரணும் அப்படின்னு சொல்றது. இதுல என்ன மேஜிக் நடக்குதா? சேர் எல்லாம் போய் கூப்பிட்டா வருமா? ஆனா அது சொன்னா, ஆனா சொல்றது ஜட்ஜஸ் அப்படிங்கிறதுக்காகவே செய்யணும் அப்படிங்கிற இடத்துலலாம் சுத்தமா சுயமரியாதை, செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிற எந்த ஒரு அடிப்படையிலுமே இந்த கண்டஸ்டன்ஸ்க்கான விஷயங்கள், அந்த ஒரு செலக்ஷன் ப்ராசஸ் நடக்கவே இல்ல. அப்போ நிஜமாவே யூனிக்கா இருக்கவங்கள தான் காமன் மேன்ல செலக்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டா, யூனிக் இல்லாதவங்கள செலக்ட் பண்றது அப்படிங்கிறது கூட ஓகே. ஆனா ஆஹ் நல்ல டேலண்ட் இருந்தும் அவங்கள ரிஜெக்ட் பண்ணது அப்படிங்கிறது இருக்குல்ல. அப்ப நீங்க என்ன விதத்துல இந்த ஷோ ஜனங்களுக்கு காட்டி முட்டாளாக்க போறீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க வருஷம் வருஷம் பிக் பாஸ் அப்படிங்கிற பேர்ல ஜனங்கள முட்டாள் தான் ஆக்கிட்டு இருக்கீங்க. நாங்க ரிவ்யூவர்ஸா அதுல இருக்க சரி தப்பு சொல்றதுக்கு பின்னாடி அந்த ஷோவை கொஞ்சம் கொஞ்சம் மாத்தி பண்ணிட்டே இருப்பீங்க. வாரம் வாரம் எதையாச்சும் ஒண்ணு. போன சீசன்ல பாரூக் ரெட் கார்டு ஆகட்டும், பிரதீப் சீசன்ல மாயா பண்ண விஷயங்களாகட்டும், எல்லாம் இந்த யூடியூபர்ஸால வெளில கொஞ்சம் ஃபேரா பேசுற யூடியூபர்ஸும் இருக்காங்க. இல்ல கன்டென்ட்காக பேசுற யூடியூபர்ஸும் இருக்காங்க. அதாவது நாங்க ஜெயிக்கிற பக்கம் நிப்போம் அப்படின்னு சொல்லி திவ்யாவுக்கு போன சீசன்ல திவ்யா கணேஷ்க்கு வின்னிங் ப்ராடக்ட்ன்னு சொல்லி அவங்க அட்வர்டைஸ் பண்ணாலும், ப்ரொமோஷன் பண்ணாலும், இல்ல பாரு தான் ரியல் வின்னர்ன்னு சொல்லி பேசினவங்க ஒரு பக்கம். இல்ல விக்ரம் பொட்டன்ஷியல் போட்டிருக்காரு, சபரி ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு சொன்னவங்க ஒரு பக்கம். அப்படின்னு சொன்னா இருக்க இருக்க பிக் பாஸ்ல நிறைய குளறுபடிகள் நடந்தாலும் அவங்க அத ஒரு
ஹைப் குடுக்கறதுக்காக மட்டும் ஷோ நடத்தினாலுமே, அதுல இருக்க கன்டென்ட்ட சரி, தப்புன்னு பேசுறதுக்கும், இல்ல அதுல இருக்க லாஜிக்கு, இல்லன்னா அதுல லாஜிக்கே இல்ல அப்படின்னு பேசுறதோ யூடியூபர்ஸ்க்கான விஷயமா இருக்கு, ரிவ்யூவர்ஸ்க்கான விஷயமா இருக்குன்னா, இந்த வாட்டியும் இந்த காமன் மேன் ஷோ அப்படிங்கிறது யூடியூபர்ஸால தான் ஏதோ கொஞ்சம் ஓடுது. என்னன்னு கேட்டா, அவங்க வந்து தப்போ சரியோ, ஆனா அவங்க ஒரு கான்ட்ரோவர்சின்னு எடுத்து பேசும்போது, இவங்க ஒரு டிஆர்பி குடுத்தா, அத வந்து ஹைப் ஏத்தி என்னமோ ஒண்ணு ஓட்டுன்னு ஓட்ட வேண்டியதா இருக்கு. இந்த வாட்டி காமன் மேன் ஷோவும் அப்படிதான் போகுது. ஸோ இந்த செலக்ஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது ரொம்ப அன்ஃபேரா தான் இருக்கு. பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு ஐ மீன் நேத்து எபிசோட் நினைக்கிறேன். இன்னும் நான் இன்னைக்கு எபிசோட் பார்க்கல. ஸோ நேத்து எபிசோட்ல அவங்க பிரியதர்ஷினி அவங்களது படம் வந்ததாகட்டும். அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க பேபி பிரபாகரனா அவங்க செலக்ட் ஆனதாகட்டும். பிரியதர்ஷினி கான்ட்ரோவர்சி அப்படிலாம் சொல்லும்போது பிரியதர்ஷினி கான்ட்ரோவர்சில நெறைய விஷயங்கள் இருக்கு. யார் சரி, தப்புன்னு. நானும் ஃபர்ஸ்ட் அந்த ப்ரோமோலாம் பார்க்கும்போது, ஓகே நைட்டி போட்டு வந்திருக்காங்க அப்படின்னும்போது, அந்த ட்ரெஸ்ஸ பத்தி பேசலனாலும், அவங்களோட ஹோம் மேக்கரா அவங்க வந்து ஜஸ்ட் லைக் வீட்ல எப்படி இருப்பாங்களோ, அந்த மாரி ப்ரொஜெக்ட் பண்ண தான் வந்திருக்காங்க. அது ஓகே. அது அவங்களுக்கு ஜட்ஜஸ்க்கு புடிக்குது, பிடிக்கல அவங்க ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருக்கலாம். உள்ள வந்து அதாவது அவங்க 3 நாளா அதுல தான் இருக்காங்க. ஓகேங்களா? அவங்க வந்து அது வந்தது சரி, தப்புங்கிறத மீறி அவங்க 3 நாளாவுமே அந்த ஆடிஷன் ப்ராசஸ்ல, அந்த பிக் பாஸ் ப்ராசஸ்ல அங்க தான் இருக்காங்க. அந்த பஸ் டாஸ்க்லலாம் அப்படிதான் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த இடத்துலலாம் எதுவுமே சொல்லாது. பி பிபி டீம் வந்துட்டு கரெக்ட்டா அந்த இன்டர்வியூன்னு வர்ற இடத்துல மட்டும் நீங்க ஏன் சொன்னீங்க? அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. ப்ளஸ் வர சொன்னது ராஜு தான். நான் இன்னொரு ஆடியோல பேசியிருக்கேன். ஐ மீன் அந்த வீடியோல பேசியிருக்கேன். அந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணது பத்தியும் நான் பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, இதுக்கான ட்விஸ்ட்டா தான் ஆரி வர சொன்னது என்னவோ ராஜு தான். ஏன்னா அந்த ஆடியோல இவங்களும் பிரியதர்ஷினியும் ராஜுவும் தான் பேசுறாங்க அந்த ஃபோன் கால்ல அப்படின்னு சொல்லும்போது, அப்போ ஜட்ஜுன்னு இருக்க வேண்டிய இடத்துல ராஜு இருந்தாருன்னா, அது வந்து ஏற்கனவே நீங்க தானே வர சொன்னீங்கன்னு ஏதாவது ஒரு கான்ட்ரோவர்சி வந்துரும். இல்ல இவங்க எதையோ உண்மைய சொல்லிட்டாங்கன்னா, பிக் பாஸ் டீமுக்கோட பேரோ, ராஜுவோட பேரோ ஒரு மாரி ஸ்பாயில் ஆயிடும் அப்படிங்கிறதுனால, இவங்க குட்டு வெளிப்பட்டுரும் அப்படிங்கிறதுனால, டக்குனு மாயாவ தூக்கி ஹோஸ்ட்டா இருக்கக்கூடிய மாயாவ தூக்கி ஜட்ஜா போட்டதும், ராஜுவ வந்து ஹோஸ்ட்டா போட்டதும், என்ன மாரி பாலிடிக்ஸ் நீங்க பண்ணியிருக்கீங்க விஜய் டிவி அப்படிங்கிற மாரி தான் அது. போன வீடியோல நான் சாரிங்க ராஜுக்கு பதில் ஆரின்னு சொல்லிட்டேன். ஆரி ஹோஸ்ட்ன்னு சொல்லிட்டேன். இல்ல, இல்ல. ராஜு ஹோஸ்ட்டாவும், மாயா ஜட்ஜாவும் அந்த அந்த ஷிஃப்ட் பேஸ் ஆச்சு. அந்த ஷிஃப்ட் மாத்திக்கிட்டாங்க இல்லைங்களா? ஸோ அது வந்து பியூர் விஜய் டிவி பாலிடிக்ஸ் தான் அப்படின்னு சொல்லலாம். அந்த இடத்துல ஃபேக் ஃபெமினிசம் அப்படிங்கிற விஷயத்த சொல்ற மாதிரி மாயா சொன்னதும், உடனே ஆரி நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க. எனக்கு தப்புன்னு பட்டத நான் பேசிருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாரி ரொம்ப ஹியூமிலியேட் பண்ணதும், நம்மளுக்கு அதுல காமிச்சது கொஞ்சம் தான். இப்ப கூட ஃபுல்லா காமிச்சாங்களா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. நான் சொன்ன மாரி அங்க அந்த ஆடிஷன் ப்ராசஸும், அந்த இன்டர்வியூ ப்ராசஸும் ரொம்ப நேரம் போயிருக்கு. நெறைய பேர் வெளில வந்தவங்கலாம் சொன்னதுலாம் 6 ஹார்ஸ், 7 ஹார்ஸ் உட்கார வச்சாங்க. காலைலருந்து சாயங்காலம் வரைக்கும் சும்மாவே உட்காந்துட்டு இருந்தோம். 4 மணி நேரம் ஒண்ணுமே பண்ணவே விடல. அப்புறம் அந்த பஸ் டாஸ்க்லலாம் 3 மணி நேரம், 4 மணி நேரம் வந்து அப்படி பண்ணாங்க. ஐ மீன் ரொம்பவே வந்துட்டு எல்லாருமே சஃபகேட் ஆனோம். அப்படிலாம் சொல்லும்போது, இவங்க காட்டுறது என்னவோ 1 ஹவர் தான். அந்த 1 ஹவர் அப்படின்ற இடத்துல ஒண்ணுமே இல்ல. விஜய் டிவில வரக்கூடிய லியா நானாவே நம்ம பார்க்கறது என்னவோ 1 ஹவர் ஷோ தான். 50 மினிட்ஸ் டூ 1 ஹவர் நெனைக்கிறேன். அந்த லியா நானா. பட் ஆனா அது எடுக்கிறது ப்ராசஸ் இருக்கு இல்லைங்களா? அந்த ஷூட்டிங் 5 டூ 6 ஹார்ஸ் நடக்கும். இது அவரு கோபிநாத் அவர்களே நெறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, அந்த 5 டூ 6 ஹார்ஸ் நடக்கிறதுல நீங்க வெறும் 1 ஹவர் எடுத்து போடுறீங்கன்னா, அதுல உங்களுக்கு தேவையானது மட்டும் தானே கட் பண்ணி, வெட்டி, ஒட்டி போடுவீங்க அப்படின்னும்போது, இப்போ பிரியதர்ஷினி விஷயங்களும் அதுதான். மத்த செலக்ஷன் ப்ராசஸும் அதுதான். ரிஜெக்ஷன் ப்ராசஸும் அதுதான் அப்படின்னு சொல்லும்போது, இந்த இடத்துல யார் பேசினத எங்க கட் பண்ணணும்? யார் பேசினத எப்படி காட்டணும்? அப்படிங்கிறதெல்லாம் விஜய் டிவி பக்கா பிளான் பண்ணி போடுவாங்க. அது நம்மளுக்கு தெரியாதா? பிக் பாஸ் அப்படிங்கிறது லைவ்ன்னு வந்தப்ப தான் ஓரளவுக்கு ஜனங்களுக்கு எது சரி, தப்புன்னு புரிய ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னால பார்த்தீங்கன்னா, ஆரி சீசன்லலாம் கூட நெறைய பேர் வந்து ஆரி தப்புன்ற பேசுற மாரி கூட பேசியிருப்பாங்க. பட் ஆனா பாலா சரின்னும் நம்மளுக்கு அப்பலாம் லைவ் கிடையாது. 1 ஹவர் தான்ங்கும்போது நம்ம அத தான் பார்த்தோம். பட் ஆனா இப்ப லைவ் வந்ததுக்கப்புறம் இவங்க 1 ஹவர்ல காட்டுறதுக்கும், 24 ஹார்ஸ் பார்க்குறவங்களுக்கும் நெறைய டிஃபரன்ஸ் தெரியும்னா, இந்த காமன் மேன் ஷோ பொறுத்தவரைக்கும் அது 24 ஹார்ஸ் அப்படிங்கிறதும் கிடையாது. லைவ் அப்படின்றத மீறி நம்மளுக்கு ரெக்கார்டட் அப்படிங்கிறது முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. இதுல எலிமினேட் ஆனவங்கலாம் வெளியில போயிட்டு அவங்க வந்து விஜய் டிவிய கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. எலிமினேட் ஆனவங்கள கெட் டுகெதர் மாரி ஒண்ணு வச்சுட்டு பேசிட்டு இருக்காங்க. அதுல பிரியதர்ஷினிய பார்க்க முடியுது. காமாட்சி, உமா மகேஷ் அவங்கள பார்க்க முடியுது. அந்த ட்வின்ஸ பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொருத்தரு இன்னும் நெறைய பேரு அங்க எலிமினேட் ஆனவங்கலாம் மொத்தமா சேர்ந்துட்டு அவங்க கான்வர்சேஷன் கிரியேட் பண்ணி இப்படி நடந்திருக்கு, அப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இதுல முனியா அம்மாவ மட்டும் எப்படி செலக்ட் பண்ணாங்க? அவங்களுக்கு மட்டும் ஏதாவது ஃபேவரட்டிசம் இருக்கான்னா, அது போக போக தான் தெரியும். எனக்கும் அந்த 1,00,000 பேர்ல உங்களுக்கு முனியம்மா மாரி வேற யாருமே கிடைக்கலையா? ஒருத்தவங்க மட்டும் தான் கிடைச்சாங்களா? அப்படின்னா, இன்னும் நீங்க உள்ள ஷார்ப்பா கவனிச்சீங்கன்னா, இவங்க வந்து ஏதோ ஒரு லாங்குவேஜ் ஸ்லாங் இருக்கவங்கள கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா தேடுறாங்களோ அப்படிங்கிற மாரி இருக்கு. முனியம்மா அவங்க ஒரு ஸ்லாங் பேசுறாங்க. இன்னைக்கு பேபி பிரபாகரன் அவங்க செலக்ட் ஆனதுலயுமே வந்து அவங்க உசிலம்பட்டி சைடு அப்படின்னு சொல்ற இடத்துல, இவங்க முனியம்மா வந்து மதுரைன்னும்போது, மதுரைய சேர்ந்த இன்னொருத்தரும் செலக்ட் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, இவங்க ஸ்லாங் பேஸ் ஏதாவது தேடுறாங்களா?
அவங்க பேசுற பேச்சே வித்தியாசமா இருந்தா கொஞ்சம் ஜனங்க ரசிப்பாங்கன்னு தேடுறாங்க. தப்பு கிடையாது. பட் ஆனா அதுக்குன்னு ஸ்கில் பேஸ்ன்னு நீங்க சொல்லிட்டு ஸ்லாங் பேஸ் எடுக்கறணும். ஏன்னா டாஸ்க்ன்னு பார்த்தீங்கன்னா, முனியம்மாக்கும் பெருசா எதுவும் வைக்கல. இவங்க பேபி பிரபாகரனுக்கும் பெருசா எதுவும் வைக்கல. ஆனா டாஸ்க் வச்சு அத கஷ்டப்பட்டு செஞ்சவங்களலாம் நீங்க ரிஜெக்ட் பண்ணியிருக்கீங்க. டாஸ்க்கே வைக்காம ஜஸ்ட் லைக் தட் பேசினவங்கள நீங்க செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, நிஜமா ஓகே கேஷுவலா காட்டிக்கிறாங்க. இல்ல அவங்க ஃபேக்கா இருக்காங்க. நிஜமாவே அவங்க வந்து அப்படித்தானா? ஏன்னா அவங்களோட வீடியோஸ் அந்த இன்ஸ்டால பார்க்குறவங்கலாம் அது ஒரு பக்கம் கான்ட்ரோவர்சி போகுது. கருப்பா இருக்கவங்க தான் வந்து மகாலட்சுமி மாரி, எல்லாம் வெள்ளையா இருக்கவங்களே தேடுறீங்க அப்படிங்கிற மாரிலாம் அவங்க பேசியிருக்காங்க. அவங்க அந்த ஒரு காம்ப்ளெக்ஸோ இல்ல அந்த ஒரு கலர் பேஸ்லயோ அவங்க பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்ற இடத்துல. ஆனா உள்ள வந்தோனே நீங்கலாம் எப்படி இவ்ளோ வெள்ளையா இருக்கீங்கன்னு மாயா ஐஸ் வச்சதும், மத்தவங்களுக்கு ஐஸ் வச்சதும் பார்க்கும்போது கொஞ்சம் கான்ஃப்ளிக்ட் ஆகுது. அப்புறம் வந்துட்டு அவங்க பேசுற விதம் வந்து அப்படியே நியாயமா, உண்மையா இருக்கிறது அப்படிங்கிறது பேசுறாங்க. பட் ஆனா உள்ள போனா தான் தெரியும் அவங்க எந்த அளவுக்கு வந்து பேசுனதுக்கும், செய்யறதுக்கும். ஏன்னா இவங்க நெறைய இடத்துல நெறைய பேர் ரிஜெக்ட் பண்ண ரீசன் நீங்க சொல்றது ஒண்ணு, செய்றது ஒண்ணு ஃபேக்கா இருக்கீங்க அப்படின்னு. அது ஃபேக்கா இருக்கீங்கன்னு தெரியாத அளவுக்கு நடிக்கிறவங்களும் இருக்க தானே செய்வாங்க. அப்படின்னா போன சீசன்ல விக்ரம்ல இருந்த மாரி தான். அப்படின்னு சொல்ற இடத்துல என் கனி இருந்த மாரி தான் அப்படின்னு சொல்லும்போது ஸோ, அதுவுமே உள்ள போனா தான் தெரியும்னா, பிக் பாஸ பொறுத்தவரைக்கும் எக்ஸ்போஸ் ஆகாம இருக்கவே முடியாது. கண்டிப்பா அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும், நடிச்சுட்டு இருக்காங்கன்னா, ரொம்ப நாள் நடிக்க முடியாது. எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க அப்படின்னா, அத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி, இவங்க பேபி பிரபாகரன் எப்படின்னா, அவங்க பார்க்கவே கியூட்டா தான் இருந்தாங்க. அதே மாரி முனியம்மாக்கு வந்து அதே காம்ப்ளிமெண்ட் தான் நெறைய உள்ள வரும்போதே மாயா யாருக்கெல்லாம் உள்ள வரும்போது காம்ப்ளிமெண்ட் குடுக்குறாங்களோ, அவங்கலாம் செலக்ட் ஆகுறாங்களோ, அப்படின்ற ஒரு சின்ன பாலிடிக்ஸ நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா, உள்ள வரும்போதே வந்துட்டு ரொம்ப ரொம்ப அழகா சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பேபி பிரபாகரன் அவங்க சொன்னதும், முனியம்மாக்கு சொன்னதும் அதே மாரி இருந்தது. அதே மாரி உள்ள வந்தோனே முனியம்மா மாரியே தான் பேபி பிரபாகரனும் பேசுனாங்க. ஏன்னா முனியம்மா பேசுறப்பவும் வந்துட்டு, நாங்கலாம் நாளைக்கு ஹீரோயின் ஆயிட்டா, நாங்களும் அந்த இடத்துக்கு வந்துருவோம்ல, உங்கள மாரி பெரிய ஆள் ஆயிட்டா அப்படின்னு சொன்னது. அதுக்கப்புறம் இவங்க பேபி பிரபாகரனும் வந்து உங்களுக்கு ஏன் பிக் பாஸ்க்கு வரணும்னு ஜட்ஜஸ் கேட்கும்போது, ஏன் எப்பயுமே நீங்க தான் பண்ணணுமா? ஆக்ட்ரஸ் பெரிய பெரிய ஆளுங்க நீங்க தான் பிக் பாஸ்க்குள்ள போகணுமா? வெளிலருந்தே பார்வ குத்து கமருது நாடின்னு சொல்ற நாங்களுமே போயிட்டு அந்த இடத்துல இருந்து நாங்க என்னவா இருக்கணும், நாங்க வந்துட்டு எங்களே நாங்க வந்துட்டு மிரர் பண்ணலாம்ல, பார்க்கலாம்ல. அதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொன்னது அப்படின்னு பார்க்கும்போது, அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கான டாஸ்க் எதுவும் இல்ல. ரொம்ப கேஷுவலா அவங்க பேருக்கான விளக்கத்த குடுத்தாங்க. ஏன்னா அவங்க பேபி ஷாலினி தான. ஆனா ஷாலினிங்கிறத விட்டு எல்லாம் பேபி பேபின்னு கூப்பிட்டு பண்ணிட்டாங்க. அப்படிங்கிறதே கொஞ்சம் அவங்களோட ஸ்லாங்ல சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எங்க கம்யூனிட்டில பெருசா யாரும் வந்துட்டு எல்லாரும் மோஸ்ட் லேடீஸ் அததான் சொல்றாங்க. அது முஸ்லீம் கம்யூனிட்டில வந்து ஒருத்தங்க பர்வீன் பானு அவங்க சொன்னதாகட்டும், மலேசியாலருந்து இன்னொருத்தவங்க சொன்னதாகட்டும். ஸோ எங்க கம்யூனிட்டிலேருந்து இந்த பொண்ணுங்க வெளில வர்றதே கஷ்டம். வீடியோஸ் போடுறது கஷ்டம். இந்த மாரி சோஷியல் மீடியாக்குள்ள வர்றது கஷ்டம் அப்டின்னா, அதுலேருந்து எனக்கு வந்து இது மாரி இப்ப எப்பயுமே என் வீட்டாளுங்களுக்கு இது தெரிஞ்சா ஒரு மாரி சொல்லுவாங்க. பட் ஆனா என்னோட ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்றதுனால நான் இங்க வந்திருக்கேன். அப்படின்னு சொல்றது அப்படிங்கிறது அது எல்லாருமே காமனா சொன்னாங்க. ஆனா ஒரு சிலர் அத காமனா சொல்லும்போது நீங்க செலக்ட் பண்றீங்க. இன்னொரு சிலர் சொல்லும்போது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்னு சொல்றீங்க. இத விட வேற இன்ட்ரஸ்டிங்கா இல்லையா? அப்படின்றாங்க. அப்படின்னா, ஆ ஸோ இந்த இடத்துல அவங்க எந்த பேஸ்ல செலக்ட் பண்றாங்க அப்படிங்கிறத விடவும், இந்த ரெக்கமெண்டேஷன் பேஸ் இருக்கோ, பாலிடிக்ஸ் பேஸ் இருக்கோ, ஃபேவரட்டிசம் பேஸ் இருக்கோ அப்படின்னு நம்மளுக்கு தோணுது. ஆப்வியஸா இல்லாம இருக்குமா விஜய் டிவில? இருக்க தான் செய்யும். அதுக்கப்புறம் அவங்க வந்து பேபி பிரபாகரன் அவங்க பேபி வந்து ஆ இந்த மாரி அவங்க வந்து ஒரு மாரி பலகாரம் செய்றதெல்லாம் ஒரு ப்ரொஃபஷனலா செய்றாங்க போல இருக்கு. சின்னதா ஒரு தொழில் மாதிரி. ஸோ அந்த இடத்துல அந்த முறுக்கு சுடுறது, பலகாரம் செய்றதெல்லாம்ன்னு சொல்லும்போது, முறுக்கு சுடுறதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் வச்சு ஷோல அப்ப நீங்க வந்து அவங்கள ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டீங்க. பண்ணிட்டு யாருக்குமே குடுக்காத அந்த ஒரு எப்படி முனியம்மாக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் குடுத்தீங்களோ, அதே மாரி இவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் குடுத்து அந்த முறுக்கு சுடுற மாரி அங்க மாவே நீங்களே குடுத்துட்டீங்க, எண்ணெயும் நீங்களே ஊத்திட்டீங்க. வெறுமனே அவங்க புழிஞ்சு அத எடுத்து குடுத்தாங்க அப்படின்னும்போது, அவ்ளோ சூப்பரா இருக்கு அப்படின்னு அதுக்கு ஒரு அப்ரிசியேஷன் குடுக்குறீங்க. அவங்களுக்குன்னு தனியா டாஸ்க்லாம் எதுவும் வைக்கல. வெறுமனே அவங்க பேசுனாங்க. அதுக்கப்புறம் நீங்க முறுக்கு சுடுவேன்னு சொல்றீங்க. ஒரு வேளை உங்ககிட்ட முறுக்கு வாங்கிட்டு நான் காசு குடுக்கலன்னா வந்துட்டு என்ன பண்ணுவீங்க? அப்படின்னு ராஜு கேட்டதும், அப்படியே வந்து புடவைய எடுத்து சொருவிட்டு, அது எப்படி குடுக்காம போவீங்க? சாப்பிட்டுட்டு இல்லன்னு சொல்லுவியா? இத்தன கேமரா இருக்கு. அப்படி இப்படின்னு பண்ணதெல்லாம் கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. பட் ஆனா இது ஒண்ணு மட்டும் தகுதின்னு போதுமா? அப்படின்னு சொன்னா, அப்ப நிஜமாவே போல்டா, கான்ஃபிடென்ட்டா அங்க ஒருத்தவங்க பேசியிருப்பாங்க. காமாட்சி உமா மகேஷ்ன்னு சொல்லிட்டு. அவங்க அவ்ளோ நல்லா பேசியிருப்பாங்க. ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பேசியிருப்பாங்க. சிங்கிள் மதர்ன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க கேப் டிரைவரா இருக்கிறதா சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் ஃபோட்டோகிராஃபரா இருந்ததா சொன்னாங்க. இப்போ அவங்களுக்கான விஷயங்கள பசங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்களும் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அவங்க அவங்கள வந்து அ ஒரு மாரி தன்னை இன்னும் கொஞ்சம் முன்னிலைப்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஷோக்கு வந்ததுல அவங்க நின்னு பேசின விதமாகட்டும், கான்ஃபிடன்ஸ் ஆகட்டும், அவங்களுக்கான லைஃப்ல அவங்க கோ த்ரூ பண்ண விஷயங்களாகட்டும், அதெல்லாம் அவ்ளோ ஸ்ட்ராங், போல்டா அவ்ளோ போல்ட் எனஃப்பா இருந்தது. பட் ஆனா நீங்க அவங்கள வந்து இது பண்ணல, செலக்ட் பண்ணல அப்படிங்கிறதுலாம் வந்து புரியவே இல்ல. அதுக்கப்புறம் இந்த சந்திரமதி வெங்கடேசன்னு ஒருத்தங்க வரப்போ, ஒண்ணுமே இல்ல. வாயில மட்டுமே அவர் வடை சுட்டுட்டு இருக்காரு. அது நல்லாவே ஜட்ஜஸ்க்கும் தெரியுது. ஆனாலுமே வந்து அவர வந்து நீங்க வந்து செலக்ட் பண்றீங்க.
இன்னொருத்தவங்கள இது பண்ண செலக்ட் பண்ண மாட்றீங்க அப்படின்னா, இது எந்த பேஸ்ல நீங்க எடுக்குறீங்க? ஸோ, இதுல வந்து ஆன் ஹோல்ட் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் மணிவண்ணன். அவர் கொஞ்சம் நல்லா தான் பேசினாரு. அவர் ரொம்ப எதார்த்தமா பேசினாரு. அவர் வந்து அவங்க ஒய்ஃப் மேல ரொம்ப உயிரா இருக்கிறதா சொன்னாரு. அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் பண்ணது ஒரு அச்சீவ்மெண்ட்டுன்னு சொன்னாரு. உள்ளத்தில் குடியிருக்கும் மணிவண்ணன் அப்படிங்கிற மாரி காமெடியா தான் ஆரம்பிச்சாரு. அ ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இன்ட்ரஸ்டிங்கா எதா பண்ணுங்கன்னா, அந்த பேப்பர் எடுத்து அவருக்கு ஒரு டாஸ்க் குடுத்தாங்க. அவர் சரியா செய்யல அப்படின்னாலுமே, அவரோட பேச்சு வந்து எனக்கு முக்கியமா பேசினதுலயும் இவங்க என்னது பிரபாகரன் ஐ மீன் பேபி பிரபாகரன் பேசினதுக்கும் நடுவுல மணிவண்ணன் அவர் பெருசா டிஃபரன்ஸ் தெரியல. பட் ஆனா அவர வந்து ஆன் ஹோல்ட்ல போட்டாங்க. இது ஒண்ணு நடந்துச்சு. அப்புறம் சரண்யா அட்வொகேட் நான் பேசியிருப்பேன். அவங்களும் நல்லா தான் பேசினாங்க. அவங்களையும் ஆன் ஹோல்ட்ல போட்டீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க உ அந்த காமாட்சி உமா மகேஷ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, அவங்க அந்த சிங்கிள் மதர்ன்னு சொல்லும்போது, அவங்களே வந்துட்டு அவர் கூட வந்த அந்த வெங்கடேசன் வாய மட்டுமே வச்சு கிழிச்சிருப்பாரு. ஐ மீன் அவரு இல்ல. அவங்க இவங்க தனி தான் வந்திருப்பாங்க. அந்த சந்திரமதி கூட வந்திருப்பாங்க. வெங்கடேஷன் செலக்ட் பண்ணது எனக்கு சுத்தமா துளி கூட இன்ட்ரெஸ்ட்டே இல்ல. அ ஐ மீன் எப்படி பேசியிருப்பாருன்னா, "நான் வந்து பிக் பாஸ்க்கே சோறு போட போறேன்" அப்படின்னாரு. "சோறு போட போறீங்களா?" அப்படின்னா அப்படின்ற மாரி ராஜு கேட்கவும், ஸ்பான்சர் ஆயிட்டு சோறு போட போறேன். இன்னைக்கு வந்து நான் 2,00,00,000 லெவல்ல டர்ன் ஓவர் பண்ற அளவுக்கு வந்துட்டு நான் ஒரு பிசினஸ் சின்னதா பண்ணிட்டுருக்கேன். இதே எனக்கு பிக் பாஸ் சான்ஸ் கிடைச்சா, நான் அத இன்னும் ஜாஸ்தியாக்கி வின் பண்ணி, இன்னும் வந்து ஒரு 40,00,00,000 அந்த அளவுக்கு வந்து டர்ன் ஓவர் பண்ணி 2,00,00,000ன்றது 20, 40 ஆக்கி அதுக்கப்புறம் அது வந்து நான் பிக் பாஸ்க்கே ஸ்பான்சர்ஷிப்க்கு வருவேன். ஸ்பான்சர் பண்ணுவேன் அப்படிங்கிற லெவல்ல வாய் மட்டுமே வச்சு பேசிட்டு இருந்தேன். அவருக்கு ஆப்போசிட்ல இருந்தவங்க சந்திரமதின்னு அவங்க வந்தாங்க. அவங்க ரொம்ப எதார்த்தமா, ரொம்ப இன்னசென்ட்டா தான் பேசினாங்க. பட் ஆனா இவரு வாய் மட்டும் தான் வச்சு பேசுறாருன்றது அவங்களும் சொன்னாங்க. ஜட்ஜஸும் சொல்றாங்க. இருந்தாலும் நீங்க வந்து இவர ஏன் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா, இப்ப பிக் பாஸ்க்கு ஆ நீங்க வந்து வாய வச்சு உருட்டுற ஆளுங்கள நெறைய எதிர்பார்க்குறீங்க. இல்லன்னா பிக் பாஸ்க்கு வந்து சோறு போடணுன்ற அளவுக்கு அவங்க வந்து ரொம்பவே ஒண்ணுமே இல்லாம வாயில வடை சுட்டா அத செலக்ட் பண்றீங்க. இல்லன்னா உங்க பெருமைய பேசுனா, ஜட்ஜஸோட பெருமைய பேசுனா, மாயாவ புகழ்ந்து பேசுனா, இல்ல பிக் பாஸ தல தூக்கி வச்சுட்டு பேசுனா, அவங்கள செலக்ட் பண்றீங்க அப்டின்னா, அதனால தான் நீங்க அந்த கேள்வி கேட்கிறீங்களோ? பிக் பாஸ்னா என்ன? பிக் பாஸ் புரிதல் என்ன? பிக் பாஸ்க்கு நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னா, பிக் பாஸ பெருமையா பேசணும். இப்படி பெருமையா பேசுற இடத்துல தான் பிரியதர்ஷினி வந்து நைட்டி போட்டுட்டு வந்தது உங்களுக்கு வந்து உறுத்திருச்சு. ஏன்னா வந்து நைட்டி போட்டுட்டுலாம் வரவங்கள பிக் பாஸ் செலக்ட் பண்றாங்க அப்படின்னா, பிக் பாஸ்க்கான குவாலிட்டி அவ்வளோதானா? பிக் பாஸ்க்கான அந்த குவாலிஃபிகேஷன் அவ்வளோதானா? பிக் பாஸ்ன்றது ஒரு மட்டமான ஷோன்னு சொல்றதுக்கு ஏத்த மாரி நைட்டி போட்டு வரவங்களலாம் செலக்ட் பண்ணணும். அவங்க அத மைண்ட்ல ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணிட்டு அந்த ஸ்ட்ராட்டஜியோட தான் வந்திருக்காங்கன்னா, இதுதான் பிக் பாஸோடது. ரியலா அவங்க பிக் பாஸ்க்கு இருக்கக்கூடிய மதிப்பா? அப்படின்னு ஜனங்க பிக் பாஸ ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்க பிக் பாஸ ராயல் ஸ்டேட்டஸ்ல வச்சு காட்டணுன்றதுக்காக, அந்த ஒரு ட்ரெஸ் விஷயத்த பெருசாக்கி அவங்கள ஹியூமிலியேட் பண்ணி, அவங்க என்ன அது லுங்கி மாரி கொஞ்சம் தூக்கி கட்டுனாங்க அப்படிங்கிறத நீங்க வந்து பெருசாக்கிட்டு பண்ணீங்க. ஓகேங்களா? அது ரெஸ்பெக்ட் இல்ல அப்படின்னு. அதுதான் உடனே ஆரி கோவப்பட்டாரு. நம்மள மதிக்காதவங்கள நம்ம எதுக்கு மதிக்கணும்? அவங்களுக்கு குடுக்க வேணாம் டாஸ்க்கு அப்படிங்கிற மாரி சுருக்குன்னு அவருக்கு கோவம் வந்துச்சு அப்படின்னா, அப்போ நீங்க மத்தவங்கள வந்து நீங்க ஜட்ஜ்ன்றதுக்காக மத்தவங்கள நாய் மாரி பண்ண சொல்றது, வராத சேர, ஓடாத சேர, நடக்காத சேர நீங்க வந்து சேர் வருதா கூப்ட்டு பாருங்கன்னு சொல்றது, அதுக்கப்புறம் வந்து பிச்சை எடுங்கன்னு சொல்றது, இதெல்லாம் எந்த வகையில சார் நியாயம்? அப்டின்னும்போது, உங்களுக்கு மட்டும் தான் உலகமே தெரியும். நீங்க மட்டும் ரொம்ப அனுபவசாலி, நீங்க மட்டும் ரொம்ப புத்திசாலி அப்டிங்கிற இடத்துல ஆரி பேசுறது வந்து கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல. ஆ ஓகே உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. நீங்க அந்த இடத்துல இருக்கீங்க. அந்த பொசிஷன்ல இருக்கீங்கன்றதுக்காக முன்னாடி இருக்கவங்க முட்டாளுன்னு நீங்க பேசுறது சரியில்ல தானே! அந்த சந்திரமதி அப்படிங்கிறவங்க, அவங்க வந்து 3 பொண்ணுங்களுக்கு நடுவுல அவங்க 3வது பொண்ணா வளர்ந்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களும் லைஃப்ல நெறைய ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ நாள் மத்தவங்களுக்காக வாழ்ந்ததாவும், இனிமே தனக்கான விஷயத்துக்காக ஃபோக்கஸ் பண்ண போறதாவும், 35 இயர்ஸ்ல நான் இதுக்கான விஷயத்த இப்ப எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கான விஷயத்த பேசும்போது, ஆனா இப்போ வந்து உடனே ஒரு வெங்கடேசன் வந்து சொன்னது வந்து சோறு பிக் பாஸ்க்கு சோறு போடுறேன்னு சொன்னோனே, அப்படியே வந்துட்டு நீங்க வந்து கண்டஸ்டன்ட்ஸ்க்கு பிச்சை எடுக்க ஆரம்பிச்சுட்டீங்களா? ஆரி சார் இல்ல ஜட்ஜஸ் அப்படின்னு தான் நம்ம கேட்க வேண்டியதா இருக்கு. ஒருத்தன் சோறு போடுறேன்னு சொன்னோனே அவன தல தூக்கி வச்சு கொண்டாடுவீங்களா? அப்படின்னும்போது, அப்போ பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு ஷோவ நீங்க ஹைப் குடுத்து அதோட பெஸ்ட் ஷோ அந்த ஷோல சான்ஸ் கிடைக்கிறது பெரிய விஷயம். ஏனோ தானோலாம் நாங்க சான்ஸ் குடுக்க முடியாது அப்படின்னா, அந்த வீட்டுக்குள்ள போனதுக்கப்புறம் அவங்கவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எப்படி இருக்கு? இல்ல வந்து அந்த பிக் பாஸ் அப்படிங்கிற வாய்ஸ் யார் யார் கிட்ட வழியும்? இதெல்லாம் நாங்க இத்தனை சீசனா பார்த்துட்டு தானே சார் இருக்கோம். அப்படின்னும்போது ப்ராப்பரா வந்துட்டு நியாயமா இருக்கிறவங்கள டக்குனு வெளில தூக்கி எலிமினேட் அப்படின்னு போட்டுருவீங்க. ஒண்ணுமே இல்லாதவங்கள உள்ள வச்சு ஓட்டுவீங்க அப்படின்னும்போது, கமெண்ட் மேன் ஷோல மட்டும் ரொம்ப அப்படியே நியாயம் பேசுறீங்களே அப்படிங்கிற மாரி தான் இருந்தது. அப்போ அவங்க சந்திரமதி வந்து சொல்றப்போ இந்த இடத்துல வந்து
அவரு வந்து வெங்கடேசன் சொல்லுவாரு. இப்போ வந்து நீங்க பிக் பாஸ் போனா உங்களுக்கு மட்டும் தான் நல்லது நடக்கும். ஆனா நான் பிக் பாஸ் போனா இந்தியாவுக்கே நல்லது நடக்கும். தமிழ்நாட்டுக்கே சாப்பாடு போடுவேன். இந்தியாவுக்கே சாப்பாடு போடுவேன். இந்தியாவே வந்து பிக் பாஸ்க்கு சோறு போடுவேன். இந்தியாவுக்கே நல்லது நடக்கும். எனக்கு கீழ இப்ப 7 பேர் வேலை செய்றாங்க அப்படின்னு வாய மட்டுமே வச்சு வாய், 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 வாய். வாய் இல்லன்னா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு 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 ஃப்ளோல ஒரு அந்த மாதிரி. அதான் அங்க இருக்க அவங்களுமே சொன்னாங்க தான் அப்படின்னும்போது, அப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியுது. அப்புறம் எதுக்கு அவர செலக்ட் பண்றீங்க அப்படின்னா, அப்படி ஒரு அது அது ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட் வேறயாம். கூட கூட ஒரு பொண்ணு மட்டம் தட்டிட்டு நான் பெஸ்ட்டுன்னு 2 பேருமே அப்பா இல்லாத ஒரு விஷயத்துல தான் அந்த இடத்துக்கு வந்து நின்னுருக்காங்க. அவர் வெங்கடேசன் ஆகட்டும், இந்த பக்கம் வந்து சந்திரமதி ஆகட்டும் 2 பேருமே அப்படின்னு சொல்லும்போது, இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் வரும்போது, சரி 2 பேருக்கும் நான் ஒரு டாஸ்க் தரேன். அ ஒரு ஒரு வீட்ல வந்து ஒரு குக்கிங்கும் நடக்கணும். அந்த வீட்ட பாதுகாக்கிற வேலையும் நடக்கணும். யார் அத எடுத்துக்குவீங்க அப்படின்னா, அவங்க வந்து இவரு ரொம்ப வாய்ஸ் ஏத்தி ஏத்தி பேசுனோனே, அவங்க ஆட்டோமேட்டிக்கா இது மாரி வந்து நான் குக்கிங் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோனே, அவரு நான் வந்து அ பாதுகாக்கிறத வேலைய எடுத்துக்கிறேன்னா, வீட்ட உங்ககிட்ட இருந்து தான் பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாரி ராஜு வந்து கவுண்டர் போட்டது நல்லா இருந்தது. அப்போ வந்து வேலை வாங்குறது தான். வேலை செய்ய வைக்கணும். வேலை வாங்கணும். நான் செய்ய மாட்டேன் அப்படின்னா, இன்னும் கேட்பாங்க. "ஏன் செய்ய மாட்டீங்க? ஏன்?" அப்படின்னா, "இல்ல முதல்ல செய்ய தெரிஞ்சா தானே வேலை வாங்க முடியும்." அப்படின்னும்போது நம்ம வந்து ஒண்ணுமே செய்ய தெரியாமயே வேலை வாங்குனா, அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது அவனுக்கு. அவன் போய் வேலை செய்ய சொல்றான் அப்படின்னு பின்னாடி பேசுவாங்க. ஸோ அந்த வேலைய கத்துக்கிட்டேன்னா வாயில மட்டுமே உருட்டிட்டு இருந்தாருன்னு வைங்களேன், எனக்கு செலக்ட் பண்ணது வொர்ஸ்ட்டா தோணுனது அவர் தான். ஆனா அவர தான் நீங்க செலக்டும் பண்ணியிருக்கீங்க. ஓகே ஃபைன். அதுக்கப்புறம் அந்த ஹார்ன் ஹோல்ல இருந்தது பார்த்தீங்கன்னா, அப்புறம் இன்னொருத்தரு. புகழேந்தின்னு அவர் வந்து அது என்னமோ பல்ஸே ஸ்டாப் பண்ணிடுறேன் அப்படிங்கிறாரு. என்ன உருட்டுறீங்க? உடனே மாயா போய் பக்கத்துல நிப்பாங்களாம், செக் பண்ணுவாங்களாம். நிஜமாவே பல்ஸ் ஸ்டாப் ஆயிருமா? அப்புறம் திருப்பி ஸ்டார்ட் ஆயிருமா? அப்படின்னா, அப்ப டாக்டர் படிச்சவங்கலாம் வந்து முட்டாளா? அப்படிங்கிற மாரி. இது ஒரு ஷோ. அந்த ஷோல நீங்க இன்னும் எவ்வளவுதான் உருட்டுவீங்க? அப்படிங்கிற மாரி இருந்தது. ஸோ அது ஒரு விஷயம்னு சொல்லி அவர நீங்க வந்து ஆன் ஹோல்டு போட்டிருக்கீங்க. அப்புறம் இந்த ஐஸ்வர்யா, அபிநயா அப்பா அவங்க 2 பேரும் பேசினது காது குடுத்து கேட்க முடியல. காதுல ரத்தம் வரும் போல இருந்தது. 2 பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டது. ஒரு வீட்ல அக்கா, தங்கச்சிங்க. சும்மா ஒரு சின்ன ஒரு சண்டை வந்துட்டா போட்டு, உன் ட்ரெஸ் எது? என் ட்ரெஸ் எது? எதுக்கு நீ எந்த போட்ட? எதுக்கு நீ எந்த எடுத்த? அப்படின்னு மாத்தி மாத்தி சண்டை போடுற மாரி அப்படி இருந்தது. அவங்கள ஆன் ஹோல்ட்ல போட்டிருக்கீங்க. 2 பேருமே தேவையில்லாத அ கண்டஸ்டன்ட் மாரி தான் இருந்தது. அப்போ வந்து இருந்தாலுமே வந்து அந்த சண்டை போட்டதுக்காகவோ என்னவோன்னா 2 பேருமே ஒரே ஏஜா தான். ஒரு வீட்ல ஒரு அக்கா, தங்கச்சிங்க ஜஸ்ட் ஒரு அடிச்சுக்கிறாங்க வீட்ல ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் அப்படின்னா, அந்த மாரி தான் 2 பேருமே சிறு புள்ளத்தனமா தான் ஒரு சின்ன புள்ளத்தனமால்ல இருக்கு அப்படிங்கிற மாரி தான் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. நீ ஃபேக்கு, நீ பேக்கு, நீ ஃபேக்கு. அதுக்கப்புறம் வந்து இவங்க விமன் சேஃப்டின்னு சொல்லிட்டு இந்த சைட்ல அபிநயான்னு நெனைக்கிறேன். அவங்க வந்து விமன் சேஃப்டின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வார்த்தைய விட்டாங்க. பப்க்கு போறவங்களுக்குலாம் விடவும் நிஜமா நியாயமா இருக்க வேண்டியவங்கலாம் விமன் சேஃப்டி வேணும். நான் அதுக்காக இந்த ஷோக்கு வந்திருக்கேன்னா, உடனே ஓவியா கேட்பாங்க. பப்க்கு போறவங்களுக்குலாம் சேஃப்டி தேவையில்லையா? அப்படின்னு. ஸோ என்னமோ பேச தெரியாம பேசணுன்றதுக்காக 2 பேர் பேசினேன். இது இருக்க 2 பேர் ரூம்மேட்ஸ் வேற. அப்படின்னு. இதுல இன்னொன்னு கவனிச்சீங்களா? அந்த 2 பேரா விடுறவங்கலாம் ரூம்மேட்ஸா ஆல்ரெடி அவங்க இருக்காங்க. ஸோ 2, 3 நாளா இந்த விஷயங்கள் போனா, இல்ல 1 வாரம் அங்க போய் தங்கி, அந்த ஒரு ஆடிஷன் ப்ராசஸ்லயோ, கார் டாஸ்க்லயோ, மத்த டாஸ்க்லயோ கலந்துக்கிறாங்க அப்படின்னா, அந்த ஒரு 4, 5 நாள் அவங்களுக்கு ஃபுட் ப்ரையாரிட்டி எல்லாமே விஜய் டிவி தான் பாக்குதுன்னா, ஸோ ஒருத்தருக்கு ரூம் அலாட் பண்ணி சேர்ந்து சேர்ந்து தங்குவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாரி இருக்கவங்கள தான் அந்த ஒரு டிபேட்ல வைக்கிறாங்க. அப்போ டக்குனு இந்த பிரியதர்ஷினி விஷயத்துல கூட கமலி அவங்க வந்து அததான் சொன்னாங்க. கமலி சண்முகராஜா அவங்க வந்து அதான் சொன்னாங்க. இப்போ வரைக்கும் அவங்க வந்து எனக்கு அந்த ட்ரெஸ் வந்து இதுவாவே நீங்கலாம் பார்க்கறதுக்கு ப்ளசன்ட்டா இருக்கீங்க. எனக்கு இது போட்டுட்டு ரொம்ப கான்ஃபிடன்ஸே இல்லாத மாரி இருக்கு. அப்படிங்கிற மாரி அங்க சொன்னாங்க. ஆனா இங்க வந்து ஐ அம் பீயிங் மை செல்ஃப்ன்னு சொல்றாங்க. அவங்கள போட்டு குடுத்தது கமலி தான் அப்படின்னாலுமே, அதாங்க இவங்க பிரியதர்ஷினி வந்து ஒண்ணு நெனச்சுட்டு தெலுங்கு பிக் பாஸ் பார்க்கலன்னு சொன்னாலும், அத பார்த்துட்டு அதுல இருக்கிறத ட்ரை பண்ண தான் வந்திருக்காங்க. இதே மாரி ஒருத்தவங்க தெலுங்குல வந்து அது ஹிட் ஆயிடுச்சு. அதுக்கு நீங்க பார்த்துட்டு வந்து அத நீங்க ஹிட் ஆயிடுச்சு நீங்க வருவீங்கன்னா, உங்கள ஜட்ஜ் பண்ற இந்த விஜய் டிவி அதுக்கு மேல அவங்க வந்து தில்லாலங்கடிங்களாச்சே. அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்களோ, உங்கள நைட்டில வர சொல்லிட்டு, ஆனா உங்கள செலக்ட் பண்ணக்கூடாது. ஆனா, அந்த செலக்ட் பண்ணாத ப்ராசஸே நாங்க டிஆர்பி ஆக்குவோம்னு அவங்க ஒரு வேல பண்ணாங்க. ஸோ, நீங்க நெனச்சத விடவும், இவங்க வந்து 10 மடங்கு உங்கள வச்சு டிஆர்பிக்கு யூஸ் பண்ணிட்டாங்க. நீங்களும் டிஆர்பிக்காக தான் வந்தீங்க. ஆனா, உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருந்ததுன்னா, ஹோம் மேக்கரா அப்படியே வரேன் நைட்டில. என்ன இன்னுமாவே செலக்ட் பண்ணா பண்ணுங்க, இல்லன்னா வேண்டாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. நீங்க சொன்னதையே உங்க வாயிலருந்தே அவங்க பிடி எடுத்து, அவங்க செலக்ட் பண்ணல. ஆனா, செலக்ட் பண்ணல அப்படிங்கிறது ஜஸ்ட் லைக் தட் செலக்ட் பண்ணல அப்படிங்கிறத விடவும், அந்த ஒரு ரெட் கார்ட் குடுத்து ப்ரமோஷன்ல போட்டு அது எண்ட் ஆஃப் ஜர்னிங்கிறது அப்புறம் தான் தெரியும். அது ஒரு ரெட் கார்ட் குடுத்துட்டாங்க. நைட்டி போட்டு வந்தவங்களுக்கு ஆர்யா அவங்கலாம் சேர்ந்து ரெட் கார்ட் குடுத்துட்டாங்க. அப்படின்னு சொல்லி இவங்களோடது எபிசோட் வர்றதுக்கு 2 நாள் முன்னாடி, 1 வாரம் முன்னாடி ப்ரோமோல போட்டு போட்டு கிழிச்சு டிஆர்பிய ஏத்தி விட்டாங்க. டிஆர்பி ஏத்துனது மட்டும் இல்லாம கமெண்ட்ஸ்ல எல்லாம அவங்க பேரு ரிப்பேர் ஆயிடுச்சு. ஸோ இந்த நைட்டி போட்டு வந்து நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணலாம் அப்படின்னு இவங்க நெனச்சது என்னவோ இவங்களோட ஐடியா தான். அது நான் தப்பு சரின்றத மீறி இவங்க சைட்லயும் தப்பு இருக்கு. அவங்க சொன்னாங்கன்னு இவங்க வந்தது இவங்க மேலயும் தப்பு இருக்கு. அவங்கள அப்படி வர வச்சு டிஆர்பிக்காக இவங்க பண்ண விஜய் டிவி மேலயும் தப்பு இருக்குன்னா, இதுல 50, 50 இருக்கு. இந்த இடத்துல அந்த லுங்கி மாரி எடுத்து அவங்க சாரிய அந்த மாரி எடுத்து காட்டவும், இதே சாரி எடுத்து
இடுப்புல முடிச்சுட்டு சண்டை போடுறது தான் இங்க வந்து தமிழ்ல வந்து சாரிய கட்டி அந்த முறுக்கு சுடுறவங்க அதை தானே பண்ணாங்க. சாரி எடுத்து இடுப்புல சொல்லி பண்ணிட்டு இருக்கும்போது அது கொஞ்சம் டீசெண்டா தெரியுது. ஆனா வந்து இது நைட்டி போட்டுட்டு அது பண்ணும்போது அப்படின்னு சொல்லும்போது அது கொஞ்சம் பார்க்கறதுக்கு அன்ஈஸியா இருக்கு அப்படின்னு சொன்னாலுமே, அவங்க இன்டர்வியூலாம் பேசும்போது பிரியதர்ஷினி அவங்க ஆங்கர்லாம் கேட்குறாங்க. நீங்க எப்படி எந்த இதுல நீங்க நைட்டி போட்டு வந்தீங்க அப்படின்னா, அது எனக்கு என்ன தோணுச்சோ அந்த மாரி நான் பண்ணிட்டு வந்தேன்னா, அது ஆப்வியஸா அவங்க ஸ்ட்ராட்டஜி தான். பட் ஆனா அத பூசி மழுப்பி அவங்க ஒரு காரணம் சொல்றாங்க. இந்த இடத்துல ஒரு வேளை டாஸ்க்லாம் ஏன்னா 20 எல்லாருமே வந்தவங்க எல்லாருமே 20, 25 ட்ரெஸ் பேக் பண்ணிட்டு வந்திருக்காங்கங்க ட்ரெஸ்ஸு. அங்க 2, 3 நாள் இருக்கணும்ங்கும்போது, ஸோ அது பேக் பண்ணிட்டு வரும்போது நம்மள வீட்டுக்குள்ள அனுப்பிச்சுருவாங்களோ, நெறைய டாஸ்க் வைப்பாங்களோன்ற மாரி அங்க வந்திருக்கு. பட் ஆனா ஒரு ஒரு நாள் ஒண்ணு ஒண்ணு வச்சிருக்காங்க. அந்த கார் டாஸ்க் ஒரு நாள் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சேர் டாஸ்க் ஒரு நாள் வச்சிருக்காங்க. இந்த ஆடிஷன் ப்ராசஸ் ஒரு நாள் போயிருக்கு. டிபேட் செஷன்லாம் கொஞ்சம் போயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஸோ பிசிக்கலா ஏதாவது டாஸ்க் வந்தா ஃபேண்ட் டீ ஷர்ட் தானே ஜென்ரலா போடுவாங்க. நீங்க நைட்டி போட்டு போனீங்கன்னா, அந்த ஆங்கர் கேட்கறாங்க. அது குமுதம்லயோ இல்ல ஏதோ ஒரு கலாட்டாலயோ. கலாட்டா பிங்க் தான் நெனைக்கிறேன். அதில கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, இந்த மாரி அது எனக்கு கம்ஃபர்ட் இல்ல. பிளஸ் வந்து நைட்டில வர்றது ஓகேன்னு அவங்களும் சொன்னாங்க. அதுவும் ஒண்ணு. நான் வந்து உள்ள வந்து நான் என்ன சொல்றது? அது எனக்கு எந்த அளவுக்கு வந்து அத போட்டுட்டு பண்ண முடியுமோ, டாஸ்க் விளையாட முடியுமோ, அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல தான் வந்தேன். ஸ்லிப்ஸ் போட்டுட்டு, ஷார்ட்ஸ் உள்ள போட்டுட்டு அந்த மாரி தான் நான் வந்தேன். அப்படின்னும்போது, அதுதான் அவங்க தூக்கி காட்டியிருக்காங்க போல இருக்கு. ஆனா ஜென்ரலா அது நைட்டி அப்படின்னும்போது தூக்கி காட்டும்போது, அது ஒரு மாரி அன்னீசியா இருக்கும் பார்க்கறதுக்குன்னா, அது வேற லெவல்ல வந்து ஆ கான்ட்ரோவர்சி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க வந்து, "ஆமா நான் நைட்டி போட்டு வந்தது தப்பு தான். என்ன விட்டுருங்க. இதோட விட்டுருங்க. கமெண்ட்ஸ்ல இதுக்கு மேல என்ன அடி அடின்னு அடிக்காதீங்கன்னு" கெஞ்சி அழற அளவுக்கு அந்த வீடியோ கலாட்டா பிங்க்ல அவங்களோட வீடியோ பார்க்கவே கஷ்டமா இருந்தது அப்படின்னு சொல்லும்போது, ஓகே அவங்க ஒண்ணு பண்ணணும்னு வந்தாங்க. நீங்களும் அவங்கள வச்சு செஞ்சுட்டீங்க அப்படிங்கிறதுன்னும்போது 2 சைட்லயுமே தப்பு இருக்கு. இதுல இந்த இதுல இன்னொன்னு சொல்றாங்க, அவங்க விஜய் டிவில ஆல்ரெடி ஈவென்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் அங்கங்க அந்த மாயாவுக்கும் மத்த ஜட்ஜஸ்க்கும் கொஞ்சம் ஏதோ கனெக்ஷன்ஸ் அந்த பாண்டிங்ஸ் இருக்கும் போல இருக்கு. ஸோ அத நம்பி விஜய் டிவி வந்து ஏங்க அர்ச்சனாவே வந்து ஆரி சீசன்ல விஜய் டிவி எப்படி வச்சு செஞ்சாங்க? ஆரி சீசன்ல. இத்தனைக்கும் விஜய் டிவியோட பெரிய ப்ராடக்ட் அவங்க அர்ச்சனா. அப்படின்னு சொல்றதுல அந்த அர்ச்சனா, ஆரி சீசன்ல அந்த அர்ச்சனா அப்படின்னு சொல்லும்போது, இவங்கலாம் ஏமாத்திரம். சான்ஸ் கிடைச்சா போதும் விஜய் டிவி எல்லாரையும் வச்சு செய்வாங்க அப்படிங்கும்போது, அது அவங்க ப்ராடக்ட்டா, சொந்த ப்ராடக்ட்டா, பக்கத்து வீட்டு ப்ராடக்ட்டாலாம் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு டிஆர்பி வேணும். அதுவும் பொண்ணுங்க டிஆர்பின்னா உங்களுக்கு அல்வா சாப்பிடுற மாரி, பொண்ணுங்க போன சீசன்லலாம் பார்வ திட்டி திட்டி எந்த மாரி டிஆர்பி ஏத்துனாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இது ஒரு நைட்டி அப்படிங்கிற விஷயத்த வச்சு டிஆர்பிய ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் போக போக எவ்வளவோ இருக்கே. முனியம்மாவும் அந்த கேட்டகரில தான் வரப்போறாங்க. இப்போ வந்து முனியம்மாவ கொண்டாடுறாங்க. அப்புறம் தூக்கி தூக்கி கொண்டாடுற இவங்களே தான் டபக்குன்னு போட்டுட்டு அத வந்துட்டு டமால்னு கீழ போட்டுருவாங்க. அப்படி தூக்கி கொண்டாடுறவங்க. ஏன்னா அதுவுமே உங்களுக்கு டிஆர்பி தான் அப்படின்னு சொல்லும்போது, சனம் சீசன்லலாம் சனம் எப்படி அவுட் ஆனாங்கன்னு நமக்கு தெரியும். ஜாக்லின் சீசன்லாம் நம்ம பார்க்காததா? ஒவ்வொரு சீசன்லயும் பொண்ணுங்க வச்சு தான் இவங்க டிஆர்பி ஏத்துவாங்க. அந்த பொண்ணுங்க இவங்க திட்டி டிஆர்பி வாங்குறாங்களா? இல்லன்னா அவங்கள தல தூக்கி வச்சு டிஆர்பி வாங்குறாங்களா? அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல அந்தந்த சீசனுக்கு ஏத்த மாரி மாறுமே தவிர, ஆனா டிஆர்பின்னா இவங்களுக்கு பொண்ணுங்க தான் அப்படிங்கிறத ஒவ்வொரு சீசனும் விஜய் டிவி அது வந்து அன்டவுட்டட்லி அத தான் பண்ணிட்டுருக்காங்க. அப்புறம் அவங்க ஷாம்ஷி டிரான்ஸ்ஜெண்டர் அவங்களையும் வந்துட்டு அ ஆன் ஹோல்ட்ல தான் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க சந்திரமதி நான் சொல்லிட்டேன் கவின் நிகமன், ஜார்ஜ் ராஜசேகரன் அவர பத்தி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். கிழி கிழின்னு கலாய்க்கிறேன்ற பேர்ல 3 ஜட்ஜஸையும் வச்சு கிழிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபெரோஸ் கானு, இவங்க கரிஷ்மா அவங்க அவங்க வந்து பார்த்துருப்பீங்க. அவங்க வந்து ஒரு புரொடக்ஷன் இதுவே இருக்கு அவங்க கிட்ட. புரொடக்ஷன் கம்பெனி இருக்கு. அப்படின்னு சொன்னாலுமே, அப்படி புரொடக்ஷன் கம்பெனிலாம் வச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு எதுக்கு இந்த பிக் பாஸ் இது? எல்லாமே உங்ககிட்ட இருக்குல்ல. எதுக்கு உங்களுக்கு இந்த பிக் பாஸ்ன்னு அவங்க டக்குன்னு உங்களுக்கு தான் எல்லாம் இருக்கு. ஆனா நீங்க எதுக்கு இங்க இருக்கீங்கன்னு டக்குன்னு ஜட்ஜஸே கேள்வி கேட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களே ஆன் ஹோல்ட்ல போட்டிருப்பாங்க. லைஃப்ல உங்களுக்கு எல்லாமே இருக்கு அப்படின்னு சொன்னாலுமே, இது உங்களோடது வித்தியாசமான இருக்கு உங்களோடது. ஸோ நீங்க வந்து வெயிட் பண்ணியே இருக்க மாட்டீங்க லைஃப்ல எதுக்காகவும். இப்ப வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ராஜு அந்த கார்ட குடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்லும்போது, இந்த இடத்துல செலக்ட் பண்ணவங்க ஒரு பக்கம், ஆன் ஹோல்ட்ல போட்டவங்கள்ல நெறைய பேர்ல ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம். ஆன் த ஸ்பாட்டே ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம். ஏன் இல்ல செலக்ட் பண்றதுக்கான நெறைய ஸ்கில் அவங்க கிட்ட இருந்தது. ஆனா அவங்கள ஆன் ஹோல்ட்லயும் போட்டிருக்கீங்க. ரிஜெக்ட்டும் பண்ணல. ஒரு சிலர அப்புறம் செலக்ஷன் ப்ராசஸ்ல நீங்க எடுத்த ஆள் ஆல்ரெடி இந்த ஆஷா, அவங்க வந்து அவங்க கொஞ்சம் ஃபேட்டியா இருக்காங்க அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். அதனால நெறைய கான்ட்ரோவர்சிஸ் ஃபேஸ் பண்ணதாவும், நெறைய அது மாரி கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, அவங்க வந்து மாயாக்கான ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிற மாரி பேச்சு அடிபடுது. ஸோ, அந்த இவங்க எந்த பேஸ்ல எடுக்குறாங்க அப்படிங்கிறத விடவும், இது ரெக்கமெண்டேஷன் ப்ராசஸ் மாரி தான் தெரியுது. பாலிடிக்ஸ் நெறைய உள்ள இருக்கு போல தெரியுது. ஸோ, இது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இப்போதைக்கு ஒரு 6, 7 பேர் செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த டோட்டல் 50ல அந்த 6, 7 பேர் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஆன் ஹோல்ட்ல போட்டவங்களுக்கெல்லாம் ஒரு டாஸ்க் வச்சு, அதுலேருந்து கொஞ்சம் பேர் எடுத்து, அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி டோட்டலா ஒரு 5 பேர தான் இவங்க உள்ள அனுப்ப போறாங்க. மேக்ஸிமம் 7 பேருக்கு மேல உள்ள அனுப்ப மாட்டாங்கன்னு நெனைக்கிறேன்.
ஏன்னா காமன் மேன் விஜய் டிவி செலிபிரிட்டிஸ்ன்னு தான் வரப்போகுது ஷோ. அப்படின்னு சொல்லும்போது இந்த காமன் மேனுக்கு வந்து ஒண்ணு இவங்க அந்த விஜய் டிவி செலிபிரிட்டி கூட ஸ்ட்ராங்கா சண்டை போடுறவங்களா இருக்கணும். எண்ட் ஆஃப் த டே இவங்க விஜய் டிவி ப்ராடக்ட்ட தான் தூக்கி வைக்க போறாங்க. இருந்தாலுமே அந்த சண்டை போடும்போது அது இன்ட்ரஸ்டிங்கா டிஆர்பி வரணும்ல. அதுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும். இல்ல விஜய் டிவி ப்ராடக்ட் இவங்க அடி அடின்னு அடிச்சா அத தாங்கிக்கிறவங்களே இவங்க விக்டிமா இருக்கணும். அப்படிங்கிற இடத்துல ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் இல்லாம அவங்க வந்து ஸ்க்ரீன்ல வந்தாலே ஜனங்களுக்கு ஒரு சுவாரஸ்யம் வரணும். இன்ட்ரஸ்டிங் வரணும். அது ஸ்லாங் பேஸ்லயோ, இல்ல கோமாளித்தனமாவோ, இல்லன்னா வந்துட்டு என்ன சொல்றது? இப்ப இந்த கராத்தேலாம் கத்துக்கிறாங்கன்னா, டெய்லி ஒண்ணும் அங்க கராத்தே பண்ண போறதில்ல. டெய்லி ஒண்ணும் அங்க பாட்டு பாட போறதில்ல. டெய்லி ஒண்ணும் வந்துட்டு இது தண்ணி புடிச்ச குடத்த வந்துட்டு பல்லுல தூக்கணும்னு சொல்ல போறதில்ல. அங்க குடுக்குற டாஸ்க்குக்கே அங்க வேல்யூ இருக்க போறதில்ல பிக் பாஸ் வீட்ல. வெறுமனே அங்க டெய்லி டெய்லி என்ன நடக்க போகுது? இல்ல டெய்லி டெய்லி என்ன சண்டை வரப்போகுது? யாருக்கும் யாருக்கும் முட்டிக்க போகுது? எந்த முட்டை யாருக்கு வரல? எனக்கு 1 முட்டை வந்துச்சு, உனக்கு 2 முட்டை வந்துச்சுன்ற பஞ்சாயத்து தான் போகுதுன்னா, இதுக்கு நீங்க இவ்ளோ அப்படியே இன்டர்வியூல வந்துட்டு அ அவ்ளோ டிசிப்ளின் பேசுறது, ப்ரொஃபஷனா வந்து அந்த இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணணும்னு சொல்றது, இன்டர்வியூக்கு இப்படி வருவீங்களான்னு கேட்கறது அப்படின்னா, இன்டர்வியூக்கு போறதுங்கிறது வேற. நீங்க ஸ்கூல் டீச்சர் இன்டர்வியூக்கு போறதோ, இல்லன்னா மத்த ஆஃபீஸ் இன்டர்வியூஸ்க்கு போறதோ, ப்ரொஃபஷனலா ஒரு இன்டர்வியூக்கு போறதோ. பிக் பாஸ் அப்டின்னும்போது, அது என்ன குவாலிட்டில நீங்க குடுத்துருக்கீங்களோ இத்தனை சீசன், அந்த குவாலிட்டி மைண்ட் செட்ல தானே ஜனங்க வந்து அவங்கள தங்கள ப்ரொஜெக்ட் பண்ணிக்குவாங்க அப்டின்னா, அப்படி ஒரு உண்மையான பிக் பாஸ் இப்படிதானே இருக்கு. ஏன்னா போன சீசன்ல நீங்க அரோராலாம் போட்டப்போ என்ன டிசிப்ளின் பண்ணீங்க? போன சீசன்ல திவாகர போட்டப்போ என்ன டிசிப்ளின் மெயின்டெயின் பண்ணீங்க? 4, 5 சீசன் கமல் சார் இருந்த வரைக்கும் ஓரளவுக்கு டிசிப்ளின் இருந்தது. ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லயோ, நீங்க குடுக்குற கன்டென்ட்லயோ ஏதோ ஒரு டிசிப்ளின் இருக்கு. இப்பலாம் என்ன டிசிப்ளின் இருக்கு? என்ன சொல்றது? இந்த சீசன்ல திருச்சி சாதனா கூட வர வாய்ப்பு இருக்குன்ற அளவுக்கு தானே நீங்க பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்ஸ் எடுத்திருக்கீங்க. போன வருஷம் அந்த சாமியார்லாம் எடுத்தது என்ன? அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த என்னது அ அ லே ஜென்ஸ் எல்லாம் வந்து ட்ரெஸ் மேல ஷர்ட் கழட்டிட்டு அந்த எஃப்ஜேலாம் வந்து என்ன மாரி வந்துட்டு டிசிப்ளினோட மெயின்டெயின் பண்ணிட்டு இருந்தான் உள்ள. அந்த ஷர்ட் கழட்டிட்டு பண்ற கான்ட்ரோவர்சில திவாகர் பண்ணா ஓகே இல்ல. ஆனா அப்போ வந்துட்டு எஃப்ஜே பண்ணா ஓகேவா? சபரி பண்ணா ஓகேவான்னு கான்ட்ரோவர்சிலாம் வந்தப்போ, அப்பலாம் என்ன டிசிப்ளின் இருந்தது அப்படிங்கும்போது, இப்பதான் டிசிப்ளினா, நேர்மையா, நியாயமா, கண்ணியமா, கட்டுப்பாடா என்னென்னமோ உருட்டு உருட்டுறாங்க. பார்க்கலாம் இன்னும் எவ்ளோ உருட்டு உருட்டுவாங்க, ஜனங்கள எவ்வளோ முட்டாளாக்குவாங்க. அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்படிதான் இந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ இதுல மாயாவோட இன்ஃப்ளூயன்ஸ் நல்லா இருக்குன்னு நல்லாவே தெரியுது. ஸோ டாக் பேக்ல வர்றத வச்சு தான் ஜட்ஜஸ் பேசுறாங்க. அப்புறம் மாயா கிட்ட தான் அந்த ஒப்பீனியன் கேட்குறாங்க. மாயாக்கு ஓகேன்னா அவங்க ஓகே. மாயாக்கு ஓகே இல்லன்னா ஓகே இல்ல. அப்படிங்கிற இடத்துல தான் அது போகுது. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் கைஸ். தேங்க் யூ. முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.